அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இந்த பதிவின் மூலிமா பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார அந்த சிவபெருமானை வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக அந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருமே என்னென்ன விதமான நற்பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிறருடைய பிரச்சனைகள் தீர நல்ல ஆலோசனை கூறக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தனுசு ராசியை தான் சொல்லலாம். உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே தனுசு ராசியை சேர்ந்தவங்கக்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஆலோசனை அப்படிங்கிறத அவங்க அதிகமாக கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பரிவர்த்தன யோகம் பெற்று சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நீச்சபங்க ராஜ யோகமும் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும், புனித பயணங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருந்திருக்கும். அதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி விஷயம், வீடு கட்டுற மாதிரி விஷயம், வேறு ஒரு வேலைக்கு முயற்சி செய்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கி உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும், புனித பயணங்கள் ஏற்படும், நினைத்தது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றிகரமாக பண்ணுவீங்க. மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது யோகமான காலமாக உங்களுக்கு இருக்கும். இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான யோகங்களில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சுப காரியங்கள் துரிதமாக நடக்கும். அதாவது சும்மா ஒரு பேச்சுவார்த்தையாக ஒரு சுப காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா சட்டுன்னு அது முடிகிற நிலைமைக்கு வரும். அதாவது இப்போ திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு விஷயமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகி ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார விரோதம் விலகும், தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும், கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீங்க. மேலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்ப ராசியில் வராரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் நல்ல வாய்ப்புகளானது உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கல்வி சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கைக்கூடி வரும். கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிக்க நினைத்தவங்களுக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மாமன் மைத்துனன் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னிருந்து நடத்தி வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும். போட்டி கடை வைத்தவங்க விலகுவாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறத உயர கொடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய நேரமாக அமையும். மேலும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. மேலும்
அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழியில் நன்மையாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன மாதிரி விஷயத்தில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் அப்படிங்கிறனால 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் என்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனாலுமே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. அங்கே நீச்சமும் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். எனவே இதனால் பிள்ளைகள் பிரச்சனை வரக்கூடும். அவங்கள உங்கள் பார்வையில் வைத்துக்கோங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தள்ளி தூக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் பிரச்சனை வரக்கூடுங்க. மேலும் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. அதே சமயத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது அதில் அதிகமாக நீங்கள் ஆர்வம் காட்டி அந்த விஷயத்தையும் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ரோஸ் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரம் பொங்கும். தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும். மாகாணங்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் அதிகமாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும். வாக்கு வன்மையால் வருமானம் அதிகரிக்கும். விருப்பங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. மேலும் பூரடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி திகை நோக்கி செல்வீங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வார்கள். மேலும் நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வார்கள். பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக ஆர்வமும் மகிழ்ச்சி ஏற்படும். விருந்துக்களில் கலந்து கொண்டு நண்பர்களோடு மகிழ்ச்சி ஆவாரத்தோடு பொழுதுபோக்கை கழிப்பீங்க. மேலும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலமான அனைத்துமே தாமதமின்றி கிடைக்குங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்க போகுது. மேலும் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய கடன்கள் வாங்கி பழைய கடனை அடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் நிலவக்கூடும். புதிய தொடர்புகள் நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடுங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு ரொம்ப தேவை. புத்திர பாக்கியம் சுப காரியங்கள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நம்மளுடைய சேனலை பார்த்துருப்போம். இந்த சேனலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.